வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இன்றைய நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே எல்லாருமே நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனு வளர்த்தி விடுறக்காக நம்ம பாடுபட்டு இருக்கிறோம், ஓடிட்டு இருக்கிறோங்க. பட் அது எங்கேருந்து கொண்டு வரணும்னா நம்ம குழந்தைகள்லேருந்தே கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அவங்க முதல்ல டேஸ்ட் எது பழகுறாங்களோ அது நம்ம பழக்கி விட்டுட்டோம்னா அதை தான் தொடர்ந்து கேட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜூஸ் ஐட்டம் இருக்குதுங்க, ஒரு கலரான ஜூஸ் ஐட்டம் இருக்குதுன்னா நீங்கள் அதை வந்து ஒரு துணியில் ஒயிட் துணியில் ஊற்றி பாருங்கள். ஊற்றிட்டு அதை புழிஞ்சு பாருங்கள், அது போகுதுன்னு பாருங்கள், போகாது. அப்போ அது நம்ம குடலுக்குள்ளே ஊற்றிட்டு அது என்ன ஆகும்? குடல் வந்து மல்லிப்பூ மாதிரி இருக்கும் உள்ள, அதில் விட்டுட்டிங்கன்னா அதில் அங்கேயே செடிமெண்ட் ஆகி நாள்பட அது ஒரு நோய் உருவாக்கு அல்லது உறிஞ்சக்கூடிய தன்மைகளை கெடுத்துரு. இது மாதிரி நிறைய உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கூடிய உணவுகளை உணவுக்குள்ளேயே கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெடிமிக்ஸ்ன்னு இருக்குங்க, அதாவது உடனே ரெடியாக பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. ஒரு பொருள் கெடாது இருக்குன்னா அதில் எவ்வளோ தூரம் கெமிக்கலை கலந்து வச்சுருப்பாங்க. அதே கொடுக்கக்கூடிய நீராகாரங்கள், அதாவது நம்ம சுத்தமான தண்ணி தவிர பழ ஜூஸ் தவிர மற்றது எல்லாமே ரெடிமேடு பானங்கள் பூராமே உடம்புக்கு எடுக்கக்கூடியது. நிறைய பேர் இன்றைக்கி குழந்தைக்கு அவேர்னஸ் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் பரவாயில்ல, அது சில குழந்தைகள் வந்து அடம் பிடிச்சி வாங்க ஆரம்பிச்சிருது. பட் அந்த குழந்தைகள் அடம் பிடிச்சா கூட நீங்கள் கண்டிஷனாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும். ஒரு பாய்சன் பாட்டில் இருக்குதுங்க, அந்த பாய்சன் பாட்டில் குழந்தைய எடுத்து குடிக்கிற விட்டுருமா? அல்லது ஒரு தீவம் எரிஞ்சிட்டு இருக்கிறது போய் தொடர்க்கு விட்டுருமா? அப்போ அடிக்கிறமே இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த உணவுப் பொருளில் நம்ம கண்டிஷனாக இருந்துட்டா நம்ம குழந்தைகளை கடைசி காலத்து வரைக்கும் ஆரோக்கியம் வச்சுக்கணும். அது ஒரு ஸ்டேஜ் வருவது அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஆனால் சில குழந்தைங்க இன்றைக்கி வேண்டாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம குழந்தைகளில் தவிர்க்க வேண்டிய உணவுகளை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஐஸ்கிரீமு, கடையில் கலராக இருக்கக்கூடிய மிட்டாய்கள், சாக்லேட்டு, இந்த மாதிரி உணவுகளை இனிப்பு வகைகளை, அஸ்க சக்கரைங்க, அது அடுத்தது அஸ்க சக்கரை போட்ட எந்த உணவுமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா நாட்டு சர்க்கரையிலையும் ஒரு பனை வெள்ளத்துலேயும் தேனிலையும் உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸில் செஞ்சு டேஸ்ட்டாக கொடுத்து பழகிக்குங்க. டேஸ்ட்டை கொடுத்து அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நாம் கொடுக்குற போதே முதல் டேஸ்ட் இல்லாத கொடுத்துட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்க, ஹெல்த் மிக்ஸு நம்ம எந்த கொடுத்தாலும் சரி குழந்தைகள் கொடுக்குற போது நாம் குடிச்சு பார்த்து டேஸ்ட்டாக இருந்தால் அந்த குழந்தைகள் கொடுக்கணும். கொடுத்தோம்னா அதை தொடர்ந்து அவங்க குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. முதல் தடவை நான் போகிற போது சொதப்பிட்டோம்னா அவங்க அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதனால் குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் சுவையாமல் இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும், சத்துள்ளதாக இருக்கணும். இந்த மூணையும் கரெக்ட் பண்ணோம்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்குங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து சின்ன வயசில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் நிற்கும். நீங்கள் தாய்ப்பால் குறைவாக கொடுத்த குழந்தைக்கு பாருங்கள், கடைசி வரைக்கும் சிக்கத்தான் இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் குடித்த குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் 100% நல்லா இருக்குங்க. அதனால் நம்ம குழந்தைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய உணவு மிக மிக முக்கியமானது. ஒன்று, கொடுக்கக்கூடிய உணவுகளை விட தவிர்க்க வேண்டிய உணவுகள் முக்கியம், தவிர்க்க வேண்டிய தின்பண்டங்கள் முக்கியம். எதை தவிர்க்கணுமோ தவிர்த்துட்டு கொடுக்க வேண்டியது சரியான முறையில் கொடுத்தோம்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுடைய உடலினுடைய சூழ்நிலையை நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்க. முதல்ல காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நல்லா புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா தூங்கிட்டோம், ஜீரணம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம சோர்வாக இருந்தது, ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருந்தது, நம்ம எந்திரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நேற்று சாப்பிட்ட உணவு சரியில்லை இருக்கலாம். உணவு சரியான முறையில் இரவு நீங்கள் பச்சை காய்கறி சாலட்டு அல்லது ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். காலையில் பல் விளக்குற இதே உணர்வே வராது. பல் சுத்தமாக இருக்குது, வாய் நல்லா இருக்குது. காலையில் நல்லா சுறுசுறுப்பாக நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுமோ அத்தனை மணிக்கு, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 5 மணிக்கு சரி, எந்த டைம் வேணால் நம்ம எந்திரிச்சிக்கலாம். பட் அந்த இரவு உணவுகளை வச்சு நம்மளுடைய உடம்பு மாறும். இல்லை எந்திரிச்சு நம்ம பின்னால் கொட்டாய் விட்டுட்டுருக்குறோம், நம்ம சோர்வாக இருக்குது அப்படின்னாவே உடலில் வந்து ஏதோ பற்றாக்குறை ஏற்பட்டு போச்சு அல்லது தூக்கம் சரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த சிம்டம்ஸு பசிங்க. பசி வந்து சரியான நேரத்துக்கு ஜீரணம். இப்போ உணவு சாப்பிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பசி ஏற்படணும். இல்லை பசியே வரலைன்னா மந்தத்தன்மை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு மந்தமாகி போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து சரியாக ஜீரணமாகலை அப்படின்னு அர்த்தம். சரியான முறையில் ஜீரணமாகி பசி வந்தால் மட்டும்தான் உடம்பு நல்லா 100% கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பசி வச்சு நம்மளுடைய உடம்பை எடை போட்டலாம். இல்லை சில பேர்த்துக்கு அகோர பசி வரும், பசி ரொம்ப அதிகமாக இருக்குங்க, தாங்கவே முடியாது, அப்போ அல்சர் இருக்குதுன்னு அர்த்தம். வயிற்றில் புண்ணு இருந்ததுனாலும் பசி அதிகமாயிரும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அந்த பசி வச்சும் நம்ம உடம்பு தன்மையை நம்ம வச்சுக்க முடியும். 3வது மலச்சிக்கல், மலம் கழித்தலை பொறுத்தளவுக்கு மோசன் போகிறது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குழாயில் ஒரு 60 அடி குழாயில் தண்ணி ஊற்றுறதுக்கு மேலே அங்கேருந்து அந்த தண்ணி இங்கே வர்றதுக்கு அப்படியே வர்றதுக்கு ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க.
ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுக்க ஊற்றினோம்னா மறுக்க ஒரு 8 நிமிஷம் கழிச்சு வரணும். மறுக்க 5 நிமிஷம் கழிச்சு வச்சுன்னா 8 நிமிஷம் கழிச்சு வரணும். அது மாதிரி உணவை பொறுத்த அளவுக்கு நம்ம எத்தனை முறை எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மோசன் மலம் கரெக்டாக வந்ததுன்னா சரி. இப்போ 3 வேளை எடுத்தால் 3 தடவை வரணும். அதுதான் ஆரோக்கியமான குடல் அப்படின்னு அர்த்தங்க. இல்லை கொஞ்சம் ஏஜ் ஆகிற போது நிறைய அசைவம் அது இது சாப்பிட்டல குடல் கசகசன்னு ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு ஒரே தடவை காலையில் எழுந்திரிச்ச உடனே மோசன் வராது. மோசன் வந்து 3 தடவை வர்றது ஆரோக்கியமான உடம்பு. இல்லை 2 தடவை வந்தால் பரவாயில்ல, ஒரு தடவை முழுசாக வந்துச்சுனாலும் பரவாயில்லைங்க. பட் லேட்டாக போகிறது, காலை எந்திரிச்சு பின்னால லேட்டாக போகிறதோ அல்லது 1 நாள் 2 நாள் கழிச்சு வர்றதோ, சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருங்க 2 நாளைக்கு ஒருக்க போயிடுறேங்க அப்படிம்பாங்க. பட் அதெல்லாம் வந்து சரியான முறை இல்லைங்க. உணவு குழாய் சரியாக வச்சுக்கிறோம்னா அந்த மலம் வந்து நல்லா சரியான முறையில் போனால் மட்டும்தான் உணவு குழாய் நல்லா இருக்குது. உணவு குழாய் நல்லா இருந்ததுன்னா ஜீரண சக்தி நல்லா இருக்குங்க. அர்த்தம் ஜீரண சக்தி நல்லா இருந்ததுன்னா நல்ல கொழுப்பு ஏறுங்க, இல்லாட்டி கெட்ட கொழுப்பு ஏறிடு. இது வந்து அந்த உணவு குழாயில் மலம் போகிறத வச்சு நம்ம கணிக்க முடியும். ஏன் டாக்டர் போனதையும் மோசன் போனேன்னு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு தான் கேட்குறாங்க. அப்போது நம்ம பசி, நம்ம காலை எந்திரிக்கிற போது இருக்கிற உணர்வு, இந்த மலம் கழித்தல், இதெல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸில் முக்கியமானதுங்க. அடுத்தது தூக்கங்க. சில பேர் தூக்கமே வராது, நைட்டு நான் படுத்த தூக்கமே வரதில்லைங்க, ஏன் என்ன பண்ணுறதுமாங்க. அப்போ என்னென்னா நிறைய காரணங்கள் இருக்குது. உடல் சூட்டுனால தூக்கம் வராது இருக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாச்சுன்னா தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது ஆனால் தூக்கம் வராது. எப்போ படுத்து அடுத்த செகண்டில் தூங்குறாங்களோ அது நல்ல வாழ்க்கைங்க. எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை மணிக்கு எந்திரிச்சிடணும். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறோமா அந்த டைம் கரெக்டாக எந்திரிச்சிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். தூக்கத்தை வந்து சரியாக பயன்படுத்தினா மட்டும்தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. ஓய்வு கண்டிப்பாக தேவை. எப்படி நம்ம தொடர்ந்து ஒரு வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறவங்க 10 மணி நேரம் 20 மணி நேரம் ஓட்டுறோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டோம்னா அந்த உடம்பு சூடு இறங்கிக்கணும். அது மாதிரி உடம்புக்கு ஜீரணத்துக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்குது. அதுக்கு தான் அந்த ஏகாதசி பிடிக்கிறது, விரதம் இருக்கிறது எல்லாமே ஜீரண உறுப்புகள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம யோசனை பண்ணி செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம சரியான முறையில் நம்ம உடம்பை தக்க வச்சுக்க முடியும். இது எல்லாமே கடவுள் கொடுத்த அமைப்புங்க, சிஸ்டம். இது சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்குது. இதையை புரிஞ்சவங்க நம்ம சரியான முறையில் கொண்டு போயிட முடியும். அப்போ தூக்கமும் அவசியம், உணவும் அவசியம், அது மாதிரி மூச்சு பயிற்சி யோகாவும் அவசியம். மூச்சு பயிற்சிங்கிறது ஏதாவது ஒரு நீங்கள் குருநாதர்கிட்ட கற்றுட்டு ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது மூச்சு பயிற்சி. ஏன்னா மூச்சு பயிற்சி சரியான முறையில் பண்ண மட்டும்தான் ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம சரியாக வச்சுக்க முடியும். எப்படி ரத்தத்தில் ஆக்சிஜன் சத்துக்கள் எப்படி சரியான முறையில் வேணுமோ அதுக்கு நமக்கு யோகா அவசியம் தேவை. அதே மாதிரி முதுகெலும்புங்க, முதுகெலும்புக்கு கண்டிப்பாக பயிற்சி வேணும். ஒன்று நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம், அல்ல முதுகெலும்பு வளையிற மாதிரி வேலைகள் ஏதாவது ஒன்று, முதுகெலும்பு திரும்ப திரும்ப வளையிற மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் அல்லது அது மாதிரி ஒரு பயிற்சிகள் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடம்பை தக்க வச்சுக்க முடியும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. வணக்கம். பிரிஞ்சோதி.